உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோலப்புறா ட்ரெஸ்ஸை வேற பேக் பண்ணி கட்டிலு கீழே வச்சுட்டு போறா. என்னாச்சு? பாத்து பாத்து ஓவரா தலையை பிச்சுக்காத. முடி கொட்டிருச்சுன்னா கஷ்டம்ல. பேக்ல நீ யூஸ் பண்ணாத பழைய துணி தான் பேக் பண்ணிருக்கேன். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? பை தி வே, உனக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணும்னு நான் யோசிச்சு சொல்றேன். ரெடியா இருந்துக்க. கன்ஃபார்மா நாகூர் இருக்காதான். ராகவா, டேய். அப்பா, இது போன மாசமே கிளியர் பண்ண வேண்டிய இன்வாய்ஸ் ஆச்சுடா. இன்னும் பணம் கிளியர் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க? இல்லப்பா, இப்ப உடனே பண்ணிடுறேன்ப்பா. டேய், கரெக்டா பண்ணணும்டா. ஏன் முன்ன மாதிரிலாம் இப்போ எதுலையுமே கவனமா இருக்க மாட்டேங்கிற? வர வர நிறைய தப்பு பண்றடா ராகவா. இந்த பார், நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் பிசினஸ்ல கவனம் இருக்கணும். இல்லப்பா, கிளியர் பண்ணணும் தான் நினைச்சேன், மறந்துட்டேன். வெஜிடபிள் குருமா, சாம்பார், ராகி தோசை, ஊத்தப்பம், இட்லி, சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம். பா, ஏகப்பட்ட வெரைட்டி. தடபுடலா இருக்கே. இது என்ன? அண்ணனுக்கு பிடிச்ச சட்னி. அப்புறம் இது கொண்டா பாப்போம். ஹே, பால் பணியாரோ? நம்ம ஐட்டம். வீரா, சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட். நீ கொஞ்சம் சாப்பிடு. இந்தா. நல்லா இருக்குல்ல? சாப்பிடு சாப்பிடு. என்னடா அவளை அப்படி பாக்குற? உனக்கு பால் பணியாரமே பிடிக்காத. அது சாப்பிட்டாலே வாந்தி வருதுன்னு சொல்லுவ. முன்னாடி பிடிக்கலதான், ஆனா இப்ப பிடிச்சிருக்கு. அது சரி. என்ன பண்றது? நேத்து ஒரு விஷயம் பிடிக்கலனா இன்னைக்கு அதே விஷயம் திரும்ப பிடிக்கலாம். மனுஷங்க மனசுங்கிறது நாளுக்கு நாள் மாறதானே செய்யும். வீரா, மாறனுக்கு பால் பணியாரம் பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? அப்படியாமா? அப்படியாண்ணா? அப்போ தெரியாம தான் நீ சமைச்சியா? எனக்கு தெரியாதம்மா, நான் எனக்காக செஞ்சேன். மாறா, உனக்கு பிடிக்கா நீயும் சாப்பிடு. ஏ, போதும் போதும். உனக்கு பிடிச்சதுன்னா நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ பேசாம சாப்பிடு. சாப்பிடு. டேய், ஏன்டா அவளை அப்படி பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. அட சாப்பிடு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பால் பணியாரம் ரொம்ப ருசியா இருக்கு, அத சாப்பிடு. புரியலையாம்? புரியல. நான் பார்த்ததே இல்ல பாரு. சாப்பிடுற. எப்படிடா இருக்கு? நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, அள்ளி சாப்பிட வேண்டியதானே? சும்மா குருவி மாதிரி கொறிச்சிட்டு இருக்க. நல்லா அள்ளி சாப்பிடு. அப்படிதான் நல்லா ஊட்டி விட்டு வளர்க்கணும். வழி ஏன் சேர்ல உட்கார வச்சிருக்க? அப்படியே மடியில படுக்க வச்சுக்க. ஒன்னும் தெரியாத குழந்தை பாரு. குழந்தைக்கு கை கால் பிடிச்சு விட்டு அப்படியே ஊட்டி விடு. ஏன்னா நீ இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துதான் அவன் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். ஒரு காலத்துல போலீஸ்லாம் என்ன பார்த்தால பயப்படுவாங்க, என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி தினம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். அசிங்கமா இருக்க வள்ளி. இங்க என்னடான்னா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம
ஜாலியா பால் பணியாரம் சாப்பிடுறாரு. சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. மாமா, ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இல்லாம அதே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா மாமா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல இப்ப மாறன் என்ன தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நீங்க இப்போ திட்டிட்டு இருக்கீங்க? அதானே. என்னம்மா இது புதுசா இருக்கு? நீயும் வள்ளி மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. நான் நியாயத்தை தானே மாமா பேசுறேன். சமைச்சது நான், இப்ப அவரை சாப்பிட சொன்னதும் நான் தான். அவர் பாவம் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதுக்காக நீங்க திட்டுவீங்களா? ஒரு தப்பு செஞ்சதுக்கு நீங்க அவரை ஒரு தடவை திட்டுறீங்கன்னா அது ஓகே மாமா. அதுக்காக லைஃப் லாங் அதே சொல்லி சொல்லி திட்டுறதெல்லாம் எப்படி மாமா? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இப்படி மட்டன் தட்டி பேசாம இருக்கலாம். இனிமே இப்படி பேசாதீங்க மாமா. நல்லா கேளு வீரா. அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நமக்கும் என்ன மாமா வித்தியாசம்? யூசுவலா இந்த மாதிரி நடந்தா எல்லாரும் கோச்சிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. அப்புறம் எல்லாரையும் சாப்பிட சொல்லி எல்லார்கிட்டயும் கெஞ்சுவோம். இவர் பாவம் அதெல்லாம் எதுவும் யோசிக்காம சாப்பிடுறாரு. அதே மாமா தப்பு சொல்றீங்க? என்னாச்சுனா உன் மருமக கேள்வி மேல கேள்வி கேக்குறா, நீ ஒண்ணுமே பேசாம வாயடிச்சு போய் நிக்கிற. ஏதாவது பேசு. என்ன பொண்டாட்டி அத்தையுமா சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல மாமா, சப்போர்ட் பண்ணல. நாங்க சரியா தான் பேசுறோம். டேய், நீ ஏன்டா இதுக்கெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க? சாப்பிடு, பேசாம சாப்பிடு. இல்ல வேண்டாம். மர சாப்பிடு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இனி மாமா மட்டும் இல்ல, யாருமே உன்னை இந்த மாதிரி பேச மாட்டாங்க. மாமா, பால் பணியாரம் பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? வேணாம் வேணாம். வாங்க மாமா, சாப்பிடுங்க. பால் பணியாரம் செஞ்சிருக்கேன். இல்ல வீரா, வேணாம். கண்மணி, நீ வந்து உட்காரி சாப்பிடலாம். உனக்கு தான் பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமே. நான் ஸ்வீட்லாம் சாப்பிடுறது இல்ல. ஓ, ஸ்வீட் உனக்கு பிடிக்காதுல? சரி, நீ இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்வீட் செட் ஆகாதுதான். காரமா ஏதாவது செஞ்சு கொடுக்கவா? ஹாட் வாட்டரோட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.